ஃப்ரீ பஸ். 3வது இந்த ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட அலைன்ஸ்ல இருக்கிறது. ஸோ 4வது நம்ம அண்ணனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. எல்லாரும் வந்து கமல் என்னானாரு, அவர் என்னானாருன்னு சொல்லி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணது. 2வது அந்த எம்பி எலெக்ஷன்ல அவங்க வாங்கின அந்த 39 சீட்டு +1 இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அகந்த ஒரு நம்மளை அடிச்சுக்கிங்க இல்லை அப்படிங்கிற ஒரு அகந்த வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. அது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு வின் பண்ணுற ஒரு இடத்துல இருந்த ஒரு டிவிகேவை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்ஸு, அதுக்கப்புறம் ரொம்ப படத்தை ரிலீஸ் பண்ணது, படத்தை பிளாக் பண்ணது, இந்த மாதிரி விஜய் வந்து வண்டிக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கணும், வெளியில் வந்து மக்களை பார்க்கக்கூடாது, அவருக்கு அனுமதி கொடுக்காது, இந்த மாதிரி ரொம்ப குடைச்சல் கொடுக்கணும்னா சும்மா இருந்தவங்களாம் நோண்டி விட்டுட்டு என்னப்பா இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட அட்டென்ஷனையும் வந்து தளபதி மேலே திருப்பி விட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் இன்னைக்கு வந்து ஒரு விஜய் டிவிக்கேங்கிறது மிகப்பெரிய சக்தியாக வந்து நிற்கிது. இது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம மட்டும்தான் விஜய் ஃபேன்ஸு, நம்ம பேசிக் டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் மட்டும்னால தான் இதை வந்து சாத்தியம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. நிறைய ஆஃப்லைனில் நிறைய அதர் ஆக்டர் ஃபேன்ஸும் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பெரியவங்க 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதர் கட்சியில் அதிருப்தியில் இருக்கிறவங்களும் டிவிக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் விஜய்ங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரே வந்து ஜாஸ்தியாக வருமோன்னு எனக்கு தோணுது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோட கெஸ்ஸிங் படி ஒரு 42-47% வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறது, நான் நிறையா பேர்கிட்ட நான் சொல்லி வச்சுருந்தேன். அவங்ககிட்டலாம் போய் பேசினா, நாங்கள் டிவிக்கு தான் போட்டோம்னு சொல்லிட்டு 5ல் 4 ஓட்டு, 5ல் 3 ஓட்டு இப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி நம்மளுக்கு விழுந்துருக்குது. இதை எப்படி நம்ம ரொம்ப டிவிக்கே தான் வரும்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவா, இல்லை இது நம்மளே எதிர்பார்க்காத ஒரு நம்பர்ஸில் போய் நிற்குமாங்கிறது என்னாலேயே கெஸ் பண்ண முடியல. இந்த 4ஆம் தேதி வர்றதுக்குள்ளே தலையை வெடிச்சிரும் போல இருக்குது எனக்கு. இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஆதரவு இருக்குங்க. இது நம்மளால் கணிக்கவே முடியல. அது எப்படி சொல்கிறது, நம்ம அண்ணன் மேலே இருக்கிற டிவிகே மேலே இருக்கிற நம்பிக்கைன்னு ஒரு 10% வச்சுக்கலாம். ப்ளஸ் பாதி வந்து இந்த 2 கட்சியிலையும் மக்கள் மேலே, அந்த கட்சிகளுக்கு மேலே உள்ள அதிருப்தின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அப்புறம் இன்னொரு கேள்வி, யாராவது நோட் பண்ணிங்களான்னு தெரில, இந்த கபிலான் ஏன் என்னமோ பேசிகிட்டே இருந்தால், நான் 5 வருஷமாக நான் கம்பு சுற்றினேன் இவனுங்களுக்கு வேண்டி, இனிமேல் இதுக்கு மேலே எனக்கு தெம்பு இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்க, இனிமேல் அது அரசியல் சக்தி ஆகிடுச்சு, இனிமேல் அரசியல் கட்சியை தான் இவனை டீல் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னாச்சு, அவனுக்கே தெரிஞ்சு போச்சா டிவிக்கு தான் வரும்னு? இல்லைங்க, நம்ம அரசியல் பற்றி பேசுகிறோம், அந்த மாதிரி ஆட்கள்லாம் பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோ அதான், அது பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது வந்து மக்களுக்கு இதனால எந்த பயனும் இல்லைங்க. இவங்கள மாதிரி ஆட்களை பற்றிலாம் நம்ம பேசுகிறதுனால. இப்போ நீங்கள் இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது, நமக்கு கட்சி, நம்ம ஃப்யூச்சரு, நம்ம என்னென்ன செய்ய காத்திருக்கோம், அதனால நம்ம ஆட்சி அமைக்கிறத பற்றியோ இல்லை அதை பற்றிலாம் பேசலாம். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம இன்னும் ஃபேன்ஸா? நம்மளாம் தான் கேடஸ் ஆகிட்டோம். அவங்கெல்லாம் ஃபேன்ஸ் என்ன வேணால் பேசுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அதனால் இக்னோர் பண்ணிட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் அதான் இன்னும் நிறைய பேர் புலம்புவாங்க ஜோசப் ப்ரோ. இது ஒரு ஆளோட நிற்காது. இது இப்போவே ஒப்பாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் பெரிய கையெல்லாம் கூட ட்வீட் போடுறதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ பார்ப்போம் என்ன வருதுன்னு. என்ன நடந்தாலும் டிவிகேக்கு இது ஒரு மிகப்பெரிய வின்னு தான். எது நடந்தாலும், என்ன ரிசல்ட் வந்தாலுமே டிவிகே இஸ் கோயிங் டு செட் எ ரெக்கார்ட். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இந்த ரிசல்ட்டில் டிவிக்கு அச்சீவ் பண்ண போகிற பெஞ்ச் மார்க் செட் பண்ண போகிறதெல்லாம் தமிழ்நாடு அரசியலே எவனும் செட் பண்ணாத பெஞ்ச் மார்க்ஸ் செட் பண்ண போகுது. நான் வந்து ஒரு சிஎம் ஆயிடுவார், வின் பண்ணிடுவார், அந்த என்ன சொல்கிறது, அதெல்லாம் கூட நடக்கும்போது மக்கள் பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் இன்னும் ஒரே வாரத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் வரப்போகிற ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் டிவிகேவும் விஜயனாவும் செட் பண்ண போகிற ரெக்கார்டு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலே நடக்காத ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவார். அது ஐம் ஷுர் 100%.
நடக்குதா இல்லையான்னு ஆனா பாரு. இல்ல ஒரு நிமிஷம், ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர்கிட்ட தான் வரணும்ன்ற மாதிரி சீட் கவுண்ட் ஏதாவது அந்த ஈக்குவலா 3 பேருக்கும் மெஜாரிட்டி வராத மாதிரி வந்து சின்னத்துக்குங்க. ஒண்ணும் இல்ல அலெக்ஸே, பஞ்சாயத்து 118 சீட்டு அதான். அடிச்சிட்டோம்னா ஆட்சி அமைக்கலாம், அது யாரா இருந்தாலும். இல்ல நான் என்னன்னு டிஎம்கே சொல்றேன், கூட்டணி சேர்ந்து இந்த தடவை 118 இருக்கட்டும், அப்ப இருக்குது. நாம தான் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம்னு இந்த திமுக கார மாதிரி ஆணவமா பேச விரும்பல. ஏன்னா மக்கள் முடிவு என்னன்னு, மக்கள் சொன்னது என்னன்னு நம்ம அன்னைக்குதான் தெரிஞ்சுக்க முடியும். நான் தான் எல்லாம் எனக்கு தெரியும், எங்க கட்சி மட்டும் தான் ஜெயிக்கணும் திமுறலையும் ஆணவத்திலையும் நான் பேசுறதுக்கு நான் வரல. நான் என்ன சொல்றேன்னா, யாரு ஜெயிச்சாலும் ஒரு சின்ன மார்ஜின்ல மயிரிழையில தப்பிச்சுதான் ஜெயிப்பாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். வேணா பாரு, எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி தான் ஜெயிப்பாங்க. அதுவே மிகப்பெரிய சாதனை. டிவிகேவால மட்டும்தான் இதை புல் ஆஃப் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு தடையா இவர் உடைச்சிட்டே வந்திருக்காரு. பிஎல்ஏஸ் உங்களால போடவே முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தாவேகா பிஎல்ஏஸை வந்து மத்த கட்சி பிஎல்ஏஸ், ஏடிஎம்கே டிஎம்கேவோட பிஎல்ஏஸ் வந்து அப்ரிசியேட் பண்ற அளவுக்கு நம்ம பிஎல்ஏஸ் வேலை பார்த்திருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம். விடிய விடிய வந்து 2 மணி வரைக்கும் ஸ்ட்ராங் ரூம்ல வந்து குரு ப்ரோ வாங்க, வெல்கம். இப்போ என்ன ப்ரோ, ஆக்சுவலா நீங்க தான் வந்து நீங்க தான் ஆட்சிக்கு வந்துருவீங்க போல. இல்ல, நீங்க தான் சொல்லணும், நீங்க சொல்லுங்க. தபால் ஓட்டு, உங்க ஓட்டு தான் முதல்ல எண்ணுவாங்க. இங்க உங்க ஆளுங்க எல்லாம் காப்பாத்தி விட்டுருவீங்களா? இல்ல ப்ரோ, ஆனா நீங்க என்ன, நான் விசாரிச்ச வரைக்கும் கவர்மெண்ட் செக்டர்ல எல்லாம் இது பண்ணிருக்காங்க. ஆனா நான் அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜா இருந்த ஒரு பூத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு டிவிக்கு நான் அதிக ஓட்டு விழுந்திருக்கு. எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஏன்னா நம்ம எண்ணி நம்ம அப்படி சொன்னாதான் டிவிக்கு அதிக ஓட்டு விழுந்திருக்கு நம்மளால சொல்ல முடியும். ஆனா நான் ஒரு 11ல இருந்து ஒரு 3 மணி வரை நான் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த ஒயிட் அந்த பேட்ச் அந்த பேண்ட் இருக்கு பாருங்க, அந்த இதுல நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் அன்னைக்கு நான் ரொம்ப அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது உண்மையிலே. ஏன்னா நான் போன எலெக்ஷன்ல நான் டியூட்டி பார்த்திருக்கேன். இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த அம்பத்தூர் நான் அதெல்லாம் ஒரு அம்பத்தூர்ல ஒரு இதுல பார்த்தேன். அந்த பூத்தே வந்து எஃப்டிஎஸ் போற தியேட்டர் மாதிரி மாத்திட்டானுங்க. ஃபுல்லா ஒயிட் ஷர்ட், அந்த காக்கி ஃபேன் போட்டு இருக்கு மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே கூட்டம் சுத்தி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா அது இதுல என்ன பியூட்டின்னா, ஒரே ஒரு பூத்து, சில பூத்னா பரவாயில்ல, அக்ராஸ் தமிழ்நாடு இப்ப நீங்க சொல்றது எல்லாருமே பார்த்திருப்போம் இல்லையா? இந்த ஒரு ட்ரெண்டுங்கிறது வந்து ஒரு வேவுங்கிறது இதை தான் சொல்றோம். எல்லா அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா பூத்லயுமே அந்த ஒயிட் ஷர்ட் அண்ட் பேஜ் பேண்ட், ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் வந்து போட்டு போறவங்க. அது நானே அப்படிதான் போனேன். நம்ம குரூப்ல எல்லாரும் நிறைய பேர் அப்படிதான் போனோம். பேசி வச்சுட்டு போறதா நம்ம ஒரு இது, நம்மளோட சப்போர்ட்டை வந்து வெளிப்படுத்துறோம், தெரிவிக்கிறோம், அதை ஆதரவை தெரிவிக்கிறது தான். இது வந்து வேற எந்த கட்சிக்குமே மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சு நான் பார்த்தது இல்லை. இவங்க ஐடியாலஜி அதுக்குன்னு 1000 பேசலாம், என்ன வேணா சொல்லலாம். உங்களுக்கு ஐடியாலஜி தான் வின் பண்ணுதுன்னா ஏன் காசு கொடுக்குற நிலைமைக்கு வந்தீங்க? ஐடியாலஜி வச்சே பேசி பேசியே ஓட்டு வாங்கிருக்கலாம் இத்தனை வருஷம். எப்பயிலேருந்தோ கலைஞர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, எப்பயிலேருந்தோ ஏன் ஜெயலலிதா அம்மாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாயிண்ட்லாம். கடைசியில் அந்த நிலைமைக்கு தானே அரசியல் ஆயிடுச்சு. அப்போ உங்க கொள்கைகள்லேருந்து மக்கள் வந்து விலகி போயிட்டே இருக்காங்கன்னா, நீங்க இன்னும் பழமைவாதத்தை பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு அந்த காலத்துக்கு தேவையானது இப்போ மாடர்னைஸ் ஆகிட்டே வரணும். கொள்கைங்கிறது அடாப்ட் ஆகிட்டே வரணும் காலகாலத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அடிப்படை கொள்கைகள் அதான், அதை மாற்றிக்க முடியாது. உங்கள் கவர்னன்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷனில் புதுசாக ஏதாவது கொண்டு வரணும்ல. எதுவுமே கொண்டு வராம பழசே பேசிட்டு ஸ்டேட்டை முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கு நீங்க என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரீங்க? 1000 ரூபாய் கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு இப்ப உடனே தாவேக்காவும் தான் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்குன்னா அதுல உதவி பெறவங்க வந்து திடீர்னு அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணா அவங்களுக்கு அதை நம்பி இருக்கிறவங்களுக்கு இழப்பு தான் ஆகும். முடிஞ்சா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. போக 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 அதை இன்னும் பர்மனெண்ட் ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ, சுய உதவி குழு அந்த மாதிரிலாம் பெண்களுக்கு ஆல்ரெடி அதுவும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம மேனிஃபெஸ்டோவில். ஸோ அது வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. வந்துச்சு அவங்களுக்குலாம் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்குறோம். 40% வந்துட்டு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன சொல்றது, ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், அப்புறம் இந்த ஏப்ரன்ஸ் எல்லாம், குக்கிங் ஏப்ரன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது, லினன்னு அந்த இதுக்கு வந்துட்டு அதில் 40% பெண்கள் இது இருக்கு இல்லையா, எம்எஸ்எம்இஸ் அண்ட் பெண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நம்ம மேனிஃபெஸ்டோவில். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஒன்று பேப்பர்லையாவது இருக்கணும். இவங்க பேப்பர்லேயே இல்லை, வாயில் மட்டும்தான் சொல்கிறாங்க. பேப்பரில் வரும்போது சமூக நீதியெல்லாம் காணாமல் போயிடுது. அப்புறம் எப்படி மக்கள் உங்கள் பின்னாடி நிற்பாங்க? சும்மா அப்படியே இருந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் பேப்பர்லேயே சிலதை போட்டுறீங்க, அதை நிஜத்தில் செய்யவும் மாட்டீங்க. 3 ஸ்டேஜ் இருக்குது: வாயில் சொல்கிறது, பேப்பரில் கொடுக்கறது, பேப்பரில் இருக்கிறத செயல்படுத்துறது. நீங்கள் சில இடங்களில் வாயில் மட்டும் சொல்கிறீங்க, பேப்பருக்கே வராது. சிலதை பேப்பர் வரைக்கும் கொண்டு வந்துடுறீங்க கஷ்டப்பட்டு, ஆனால் அதை செயல்படுத்துறது இல்லையே.
ரூலிங்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா எது இருக்கும்? அடுத்த தடவை உங்க 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 பேரை வந்து சொல்லிட்டே இருக்கணும். அந்த இப்போ ஒரு மானிமெண்ட் வைக்கிறீங்கன்னா பேனா வைக்கணும்னு அந்த இடம் முடியும். அதை பார்க்கும் போதெல்லாம் உங்க அப்பா ஞாபகம், உங்க குடும்ப ஞாபகம் தான் வரணுங்கிறது தான் அதை நீங்க பண்றீங்க. செம்மொழி பூங்கா கட்டுறீங்க. அந்த காசுக்கு நீங்க அதை கட்டுற காசுக்கு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாமே அதே காசுல. அவ்வளோ பெரிய பூங்கா கட்டி என்ன பிரயோஜனம் மக்களுக்கு? அது வெறும் என்டர்டெயின்மெண்ட் தானே, சும்மா போய் ரிலாக்ஸ் பண்ண போகிறது. அதுக்கு எதுக்கு 250 கோடி 300 கோடின்னு ஃபேஸ் 1க்கு மட்டும் அவ்வளோ கட்டி போகவே இல்லை. அந்த காசு இருந்தால் அந்த பட்ஜெட் நீங்கள் இங்கே இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியருங்க. இது சிம்பிளாக சொல்லணும்னா இது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இன்னொரு 5 லட்சம் கோடி வாங்குவாங்க. இதனால நம்மளுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டு அவங்க சுருட்டிட்டு அவங்க போயிடுவாங்க நாளைக்கு. சரியா? இதெல்லாம் நாம தான் திருப்பி இந்த கடனை கட்டணும். டேக்ஸாக நம்மக்கிட்ட தான் திரும்பி வரும். அதெல்லாம் யோசிச்சு தான் ஒர்க் பண்ணணும். மக்களுக்கு இதெல்லாம் தெரியும், நான் சொல்லி தான் ஒன்றும் புரியணும்னு இல்லை. பட் அதான் போதும், ரொம்ப கொள்ளையடிச்சிட்டாங்க, போதும் தான். நெக்ஸ்ட் ப்ரோ, மினிமம் நம்ம எவ்வளோ ப்ரோ சீட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம இந்த இயர்ல மே 4? அந்த கேள்வி மட்டும் கேட்காதீங்க ப்ரோ. அது மட்டும்தான் ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லணும்னா டிஎம்கே ஏடிஎம்கே கேம்ப்லேயே அவங்களாலே வந்து அந்த சீட் கன்வர்ஷனை தான் கணிக்க முடியல. ஓட் பர்சன்டேஜே நீங்கள் சொல்லிடலாம். அது கூட ஓரளவுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸானால இருந்தாலும் அவங்க அவ்வளோ வார சர்வே எடுத்து டெய்லி சர்வேவே எடுத்து எக்ஸிட் போல் எடுத்து எல்லாம் ட்ரை பண்ணியும் யாருக்குமே அதுக்கு மட்டும் பதில் கிடைக்கல, சீட் கன்வர்ஷன். ஸோ அதுதான் இந்த ஹோல் எலெக்ஷனோட $1 மில்லியன் கொஷின். அவங்க வந்து இப்போ 15ல இருந்து 25 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸ்ட்ராங் டிஎம்கே கேட்ரஸே சொல்றாங்க பூத்துக்கு வந்து 200 votes விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க எங்க அப்பா கிட்ட, டிஎம்கேல ஒர்க் பண்ணவங்க. யாருக்கு விழுந்துச்சு? எங்களோட பூத்துல ஒரு 1000 votes 800 votes கிட்ட இருக்கு. இல்ல ப்ரோ, டிவி கேக். ஓகே. ஸ்ட்ராங் டிஎம்கே பூத்ல ஒர்க் பண்ண அந்த அண்ணாவே சொல்லியிருக்காரு ஒரு 150ல இருந்து 200 votes விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல. அது ஒவ்வொரு பூத்லயும் எவ்வளோ ஹெட் கவுண்ட் அங்க இருக்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது சேருக்கு அப்புறம் எவ்வளோ ஓட்டர்ஸ். இப்போ எங்க பூத்துல பாத்தீங்கன்னா 800 பேர், 800 சில்லற வராங்க ஓட்டர்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா 650 அப்ராக்சிமேட்லி 650 ஓட்டர்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. மிச்ச ஆளுங்க ஓட் பண்ணல, ஃபார் சம் ரீசன்ஸ் அவங்க வரல. 650 ஓட்டு பதிவாயிருக்கு, அதாவது 80% மேல. அதுவே வந்து இந்த தடவை எங்க பூத்துக்கே ரெக்கார்டு, அத்தனை ஓட்டு பதிவானதே வந்து ரெக்கார்ட். ஸோ அதான் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதில் எத்தனை சதவீதம் நம்ம வாங்கிப்போம்னா அதுதான் பெர்சன்டேஜ் கூட நீங்கள் வந்து பெல்ட் வாரியா இல்லை ஏரியா வாரியா இல்லை ரீஜன் வாரியா பிரித்து ஏதாவது ஒரு டெமோகிராஃபியில் நீங்கள் ஏதோ ஒன்று கொண்டு வரலையே, அதான் ஏஜ் வாரியா பிரித்து இல்லை ஏதோ ஒரு டெமோகிராஃபியில் கொண்டு வரலாம். இவ்வளோ பர்சன்ட் வரும், இத்தனை பேர் ஓட்டு போடாங்க. ஆனால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுறது வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆன கட்சி. நம்மளதே வந்து இப்போ நேஷனல் லெவலில் அட்டென்ஷன் கிடைக்கிற ஒரு கட்சி இல்லையா? 3வது பெரிய பார்ட்டியை நீ உருவெடுத்துட்டோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது சீட்டாக மாறுறது வந்து எப்படி மாறுன்றது நமக்கே நம்ம ஸ்ட்ரென்த் இப்போ தெரியல. நம்ம ஸ்ட்ராங்குன்னு தெரியும், ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு அந்த நம்பர் தான் தெரியல. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் நீங்கள் முன்னாடியே கணிச்சிடலாம், டிவிக்கு எவ்வளோ வாங்க போகுது. கோயிங் ஃபார்வர்டு வர எலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கணிச்சிடலாம், ஈஸியாக முன்னாடியே கணிச்சிடலாம். இவ்வளோ வந்துடும், இதெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ராங் ஏரியா, அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படிங்கிறது நமக்கு இந்த மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். அடுத்த வாரம் இந்த நேரம்லாம் புயல் அடிச்சு ஓஞ்சிருச்சு, என்ன டேமேஜ் யாருக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும், பார்ப்போம். இப்ப பேசினவர் உண்மையில சூப்பரா பேசினாரு. ஆக்சுவலா புதுசா ஒரு யங்ஸ்டரோ இல்ல யாராவது இப்ப உள்ள ட்ரெண்ட்ல வந்து யாராவது ஒருத்தவங்க அரசியல் பேச ஆரம்பிச்சா, இல்ல உனக்கு அறிவு இல்ல, நீ தற்கொரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னோட கருத்து என்னன்னா, பாலிடிக்ஸ் வந்து ஒன்றும் வந்து சயின்ஸ் கிடையாது. அதில் நம்ம அறிவு இருந்து எல்லாம் அது வளர்த்துக்கிறது. பாலிடிக்ஸ் தேவை ஐடியாவும் ஸ்ட்ராட்டஜி தான். அது ஆக்சுவலா விஜய் கிட்ட ரொம்பவே இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு அரசியல் டிபேட் வச்சோம்னா அந்த டிபேட் வந்து ஹெல்த்தியா முடியும். இப்போ ஒரு 1வது படிக்கிறவன்ட்ட 5வது படிக்கிறேன், ஒருத்தர் 1வது படிக்கிறாரு, அவங்ககிட்ட போய் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா அவனுக்கு தெரியாம தான் இருக்கும். அது வந்து அந்த கருத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. யாராவது வந்தா இல்ல உனக்கு இவ்வளவுதான் தெரியும், இவங்களே ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்களை ஈஸியா மட்டம் தட்டிட்டு போயிடுறாங்க. அது வந்து இந்த அரசியல ரொம்ப நடக்குது. அதேதான், கரெக்டா சொன்னீங்க. அவங்க ஒரு ஐடியாலஜி வச்சுட்டு இந்த மண்ணுக்கான அரசியல் தான் திராவிடங்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல, அதை நம்ம மதிக்கிறோம். ஆனா அதை வச்சுட்டு அது ஒரு பர்டிகுலர் கட்சி தான் வந்து அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு கொண்டாடுறதுங்கிறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு இது. அதை தான் இவங்க வந்து பண்றாங்க. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி மட்டம் தட்டுறது, அது ரொம்ப ஈஸியா. இவங்களை சப்போர்ட் பண்ணலன்னா அவன் முட்டாளா? எனக்கு புரியலையே. என்ன அப்புறம் என்ன சமூக நீதி? உங்களுக்கு வந்து உங்களை எதிர்த்தாலே அவனுக்கு அறிவு இல்லை, இல்லை அவன் சங்கி, ஏதாவது ஒரு பெயிண்ட் டப்போ தூக்கிட்டு வந்துடுறது. மத்தவங்க எல்லாம் வாழவே கூடாதா என்ன?
நம்ம ஸ்டேட்ல எல்லாமே எவால்வ் ஆயிருச்சு. ஆனா பாலிடிக்ஸ் இன்னும் எவால்வ் ஆகல. அது இன்னும் வேற ஃபார்முக்கு வரணும். அது வேற ஃபார்முக்கு வரணும்னா இந்த ஐடியாலஜி நீங்க சொல்ற மாரி வேற ஃபார்முக்கு மாறணும். அப்பதான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட அரசியலும் வேற ஒரு வடிவத்துல எல்லாத்துக்கும் தெரியும். எக்ஸாக்டா இதுதான் விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜயண்ணா வந்து சொன்னாரு. நான் இதை திரும்ப திரும்ப நான் அடிக்கடி கோட் பண்ணுவேன், இதை திரும்பியும் கோட் பண்றேன். என்ன சொன்னாரு? எஜுகேஷன் இவால்வ் ஆகுது, அட்வான்ஸ் ஆகுது, சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகுது, ஏன் பாலிடிக்ஸ் அட்வான்ஸ் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இன்னைக்கே நம்மளோட தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சு பார்க்கும்போது அவர் அன்னைக்கு சொன்னதோட இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. அங்க ஓபன் பண்ண லூப்பை இங்க க்ளோஸ் பண்ணிட்டாரு அவரு, இல்லையா? அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஏஐன்னு ஒன்று அமைப்பேன்னு சொல்றாரு. அப்போ ஏஐ தான் ஃபியூச்சர், வேர்ல்டுக்கே ஃபியூச்சர்னு தெரிஞ்சு அவர் அந்த மாதிரி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு சேதுன்னு நினைக்கிறேன். மினிஸ்ட்ரி ஒரு ஏஐக்கு ஒரு மினிஸ்ட்ரி அமைப்பேன்னு சொல்லி நம்ம ஸ்டேட் தான் ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கும்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மேனிஃபெஸ்டோல இந்த வார்த்தைகள் வந்து இருக்கு. நம்ம தான் ஃப்ரண்ட் ரன்னரா இருப்போம், நம்ம தான் அதை லீட் பண்ணி எடுத்துட்டு போவோம் இந்தியாவே. உலகத்துல இந்தியா வந்து மேப்ல ஏஐ செக்டர்ல போட போறது தமிழ்நாடு தான் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸை கொடுக்குறாருல்ல. ஏன் இத்தனை நாள் நீங்க தான் எவ்வளவு பெரிய பார்ட்டிஸ் ஆச்சு, ஏன் இப்ப வந்தவரால் அது ப்ராமிஸ் பண்ண முடியுது? உங்களுக்கு ஏன் அது தோண கூட இல்லை? அப்ப நீங்க என்ன இன்டெலெக்சுவல்ஸ்? உலகம் எந்த திசையில போகுதுன்னு கூட தெரியாது, நீங்க உங்களுக்கு என்ன சாதகமா இருக்குதோ அதை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? நான் சொல்றது மண்ணுக்கான அரசியல் பேசணும், அதை விட்டுறக்கூடாது. when you go local you go global. அது உண்மைதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ரூட்டடாகவும் இருக்கணும், அதுக்காக ரூட்டடாவே இருந்துடக்கூடாது. நீங்க நம்ம நம்ம இப்போ என்ன சொல்றது, டெக்னாலஜி வைஸ் நீங்க வந்து டெவலப் ஆகி போறீங்கன்னா, இப்போ ஏஐ தான் ஃபியூச்சரா, ஏஐ நோக்கி நீங்க போனீங்கன்னா நாளைக்கு இவன் ஒருத்தர் ஹிந்தி தூக்கிட்டு வந்து உங்களை வந்து அமுக்க முடியாது. புரியுது? உங்க 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 புத்திசாலித்தனத்தை நீங்க வளர்த்துக்கிட்டாலே எது நாலேஜோ எது அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இது வெறும் லாங்குவேஜ் தான், அது ஒரு டூல், அது ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான். மொழியை வச்சு அரசியல் பண்ண வரும்போது நீங்க வந்து உங்க அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அறிவார்ந்த சமூகம் தான் நம்ம எப்பயுமே. நம்ம இப்போ இந்த கட்சிகள் இருந்தால் இல்லாட்டியும் அது இந்த மண்ணோட குணம். இவங்க எல்லாத்துக்கும் கிரெடிட் எடுத்துக்கிறது எப்படின்னு தான் எனக்கு புரியல. நீ சாப்பிட்ற சோறு இது போட்டது, இந்த கட்சி போட்டது, நீ போட்டுக்கிற சட்டை, இதெல்லாம் என்ன பேச்சு? ஏன்னா அசிங்கப்படுத்துறீங்களா? இத்தனை பேர் உழைக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஜிடிபி இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. சும்மா வந்துட்டு அவனா நான் கொடுத்தேன் கொடுத்ததை சொல்லி சொல்லி அது உன் வேலை. நீ எங்க வேலைக்காரன். அரசாங்கங்கிறது மக்களோட வேலைக்காரன், சரியா? யார் இருந்தாலும் சரி, அது நாளைக்கு தாவேக்காவே இருந்தாலும் தாவேக்கா வந்து வேலைக்காரனா தான் செயல்படும். மக்கள் தான் மன்னர்கள், அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. இவங்க வந்து அந்த சீட்ல உட்காந்தனால மினிஸ்டர்ஸ்ல இவங்க எல்லாம் மன்னர்கள் மாதிரியும் நாமளே இவங்க அடிமைகள் மாதிரியும் நினைச்சு பேசுறதும் ட்ரீட் பண்றதும் கீழே பாக்குறதும் நம்மள ஏளனமா பேசுறதும் அசிங்கமா 1000 ரூபாய் கொடுத்தன்னு பெண்களை அசிங்கப்படுத்துறதும். இன்னைக்கு படிச்சு கஷ்டப்பட்டு ஒருத்தன் அவன் ரேங்க் எடுத்து அவன் ஃபாரின்ல போய் வேலை செய்வான், ஓட்டு போடணும்னு ஜனநாயக கடமையை செலுத்தணும்னு சொல்லிட்டு கரெக்டா நான் இது பண்ணணும்னு சொல்லி அவன் அவ்வளோ லட்சக்கணக்கில் கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து செலவு பண்ணி கடைசி நிமிஷம் வந்தா இவனுங்கெல்லாம் தற்கொலையான். படிக்காத முட்டா பசங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இவனுங்க பேசுறானுங்க. இதை கோடிங் அடிச்சிருவியா 1 மணி நேரம் உட்காந்து? முடியுமா உன்னால? அந்த பசங்க பண்ற மாதிரி டெஸ்டிங் இருக்கானுங்க எத்தனை பேருங்க. இதுக்கெல்லாம் திராவிடம் தான் காரணம் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடியே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இதெல்லாம் கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு நேற்று கூட டாக்டர் ஷாலினி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரூ பெரியாரிஸ்ட் அவங்க. இதை நான் சொன்னாதானே என்ன கடிக்க வருவீங்க? சொன்னது அந்த அம்மா தான். அவங்கள விட ட்ரூ பெரியாரிஸ்ட் நான் பார்க்கவே இல்லை. இந்த எலெக்ஷன்ல நான் வாட்ச் பண்ணதுல பெரியார் கரெக்டா வந்து பெரியாரே வந்து இவங்க தான் இருந்தா அந்த இதால அடிப்பாரு கம்பாலம் தான் சொன்னாங்க. அப்படித்தான் பண்றாங்க அவங்க. சும்மா இவங்களை, அதாவது நீங்க இவங்களை போட்டி பேசணும். எதுன்னா திராவிடம்னா திமுக மட்டும்தான் அப்படின்னு பேசுறதே தவறு இல்லை. அது இந்த மண்ணுக்கான அரசியல். அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ற ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் தான் நீங்க. சும்மா அதை விட்டுட்டு உடனே வந்து வர்றவன்லாம் கெட்டவன், நான் மட்டும் தான் நல்லவனா. இன்னொரு உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப புதுசா. என்ன தெரியுமா? நமக்கு வந்து ஆக்சுவலா ஓட்டு நிறைய வருது போல. பாஜக வந்து விஜய்க்காக வந்து இந்த இவிஎம் மிஷின்லாம் டேம்பர் பண்ணி இது பண்றாங்களாம், விஜய் உள்ள கொண்டு வர்றதுக்காக ஏடா டே. அதாவது சரியா இல்ல, சாப்பாடு வந்து இந்த ஒருத்தங்க இருக்கிறான், இந்த தட்டுல சோத்தை போட்டு உப்பு இருக்குல்ல, உப்புன்னு ஒருத்தன் கேட்டான். அவனை கேட்கிறேன், நீ உப்பு போட்டு தானே திங்கிற, அந்த சோத்தை இப்படி தலையை சுத்திட்டு கொண்டு வந்து சாப்பிடுவீங்களாடா? நேரா தானடா திப்ப? இல்ல வேற வேணாம், நான் டீசென்டான ஸ்பேஸ்ன்னு பாக்குறேன், வேற மாதிரி சாப்பிடுவியா? இல்லைன்னா ஸ்பூனால தானே சாப்பிடுவேன்னு கேட்க வந்தேன்னு அண்ணன் சொல்லுவார் வேட்டைக்காரங்களா. அந்த மாதிரி கொண்டு வராது, என்ன கொண்டு வர வச்சிடாதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இல்ல இவரால வர ஏன்டா அவன் நேரடியா இது அதிமுக அவன் பண்ணிட்டு போயிருக்கலாமேடா. அவன் தான் கூட்டணியில இருக்கானே. அதிமுகக்காக இவிஎம் மிஷின் வந்து டேம்பர் பண்ண மாட்டாங்களா? சம்மந்தமே இல்லாம கட்சி கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லி உதறி தள்ளிட்டு வந்த கட்சிக்காக பாஜக விழுந்து வேலை. ஏன்டா அவனை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு?
உங்களுக்கு பாஜக மேல காண்டு இருக்குன்னு தெரியும், அதுக்குன்னு அவனுக்கு இவ்வளவு அடிமுட்டாலாம் நீங்க சித்தரிக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல். பாஜக இல்ல சார்ந்ததான் நீங்க கேக்குதா பதில் சொல்லணும். இல்ல இல்ல ப்ரோ, அது ஏன்னா ஐடி பசங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். நிறைய பேர் அதிகமா யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதும் விஜய் ஃபேன்ஸ் தான். அதுவும் எல்லாம் இதுல ஹைலைட் என்னன்னா, நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, இப்போ ஒரு அணில உள்ள விட்டா போதும், ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்தம் அணிலாக்கி விட்டுருவானுங்க. நானே அந்த மாதிரி தான், புரியுதா? காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் சேருவதா வர வச்சு என்ன இது மாஸ்டரா வாடா போலாம், புரியுதா? அந்த மாதிரி எல்லாம் ஏன் நான்லாம் பிகில் அப்போ கிளாஸ் ரூமே கூட்டுன்னு போயிட்டேன். அந்த மாதிரிதான். இல்ல ஏன் இது சொல்றேன்னா, ஐடில நிறைய விஜய் ஃபேன்ஸ் இந்த விசிலுக்கு போறதுனால அவங்கதான் நன்றி கெட்டவங்களா, எங்க கலைஞர் தான் கட்டி கொடுத்தாரு வைத்தியத்துல போறீங்க. இல்ல எதுக்கு இது எல் காட்டு ஆரம்பிச்சது எம்ஜிஆர் அலெக்ஸ், சரியா? அதுல இருந்துதான் இந்த இதெல்லாம் வருது, சரியா? எல்லாமே ஆரம்பிச்சது எம்ஜிஆர். இவனுங்க வந்து அது கிரெடிட் எடுத்துக்கிறானுங்க. நாங்க தான் வந்து டைட்டில் பார்க்ல உருவாக்குறோம். டே அது உன் கடமை, ப்ரோ உங்க முதல்ல வேலை. இல்ல ப்ரோ, முதல்ல ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, ஒரு நிமிஷம். நீங்க எம்ஜிஆர் காமராஜர்ல இருந்து யாருமே ஒண்ணு பண்ணதை குத்தி காட்ட மாட்டாங்க. நான் இதை பண்ணேன், நான் இல்லைன்னா நீ இது இருக்க மாட்டேன், நீ பிச்சை எடுப்பேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. சொல்லி காட்டுறது ஒரு அதுவும் இல்லை, ஏன்னா சர்வீஸ் அது யாரும் சொல்லக்கூடாது. எக்ஸாக்ட்லி, அததான் சொல்றேன். அது அவங்க வேலை, அது அவங்க டியூட்டி, அது அவங்க டியூட்டி அது, சரியா? அதை அவங்க செய்யணும். அதை நீ செய்யணுங்கிறதுக்காக தான் நீ செய்வேங்கிறத நம்பிதான் மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு குறைக்கிறாங்க. நீ செய்யணும். செஞ்சதை நீ சொல்லி கேட்டனா என்ன? இல்ல சொந்த காசை போட்டு செஞ்சீங்களா எனக்கு புரியல. எனக்கு வரியெல்லாம் நாங்க தான் கொடுக்குறோம். நான் காசு கொடுக்குறேன், உனக்கு வேலை வாங்குற. டே நான் உனக்கு காசு கொடுக்குறேன்டா, இதெல்லாம் இப்ப கட்டிடு அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போறோம், நீ கட்டுற. அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் அப்படிதான். அதான் சொல்றேன் திரும்பி, நாளைக்கு தாவே அமைஞ்சாலும் மக்கள் கொடுக்குற வரி பணத்துலதான் இந்த கவர்மெண்ட்டுங்கிறது, இந்த ஸ்டேட் ரன் ஆக போகுது. அதை விட்டு சும்மா சொன்னதே சொல்லிட்டு திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைச்சிட்டு எல்லாரையும் முட்டாள்னா நீ யாரா? அப்புறம் நீங்க தான் அதிமேதாவிகளாடா? எங்க இருந்து குதிச்சீங்க எல்லாரும்? புரியல எனக்கு. எல்லாம் ஏதோ விண்வெளியில இருந்து வந்த ஏலியன்ஸ் மாதிரி பேசுறானுங்க. இவனுக்குதான் வந்து அப்படியே ரொம்ப பெரிய நாலேஜ் வந்து பல லைட் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து வாழ்க்கையை பார்த்துட்டு நமக்கு வந்து காப்பாற்ற வந்த தெய்வம் மாதிரி சூப்பர்மேன் அப்படியே மேல இருந்து இறங்குற மாதிரி நினைச்சுக்கிறானுங்க இவனுங்க. இதுல வேற இன்னொரு பக்கம் கதறல் வேற, கூப்புன்னும் எங்களுக்கு புதுசு இல்லை அப்படின்னு. ஹே யாருமே நீங்க கூப்புன்னு இன்னும் பேச ஆரம்பிக்கல, நீங்களே ஸ்டார்ட் பண்ண எப்படி? வெயிட் பண்ணுங்கப்பா, ருக்கோச்சாரா, வருவோம். எல்லாரும் பேசுறேன். நிதி சொல்லுங்க, நான் பார்க்கல போன. சாரி. இல்ல நீங்க சொல்லிட்டு இருந்ததுதான் அண்டா பேசுனதுதான் செம்ம கடுப்பாச்சு. எல்லாரும் இந்த மாதிரிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொருத்தன் பேசுறான், நமக்கெல்லாம் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து காலேஜ்லயே இது பண்ணுமாமா. எல்லாரும் வந்து ஆக்டர்னு பார்த்து போய் ஓட் பண்றோம். எங்களுக்கெல்லாம் என்ன யோசிக்க தெரியாதா? இப்படிதான் ஆக்டர்னு கமல் வந்தான், எல்லாரும் போய் கமல் மேல விழுந்தாங்களா இல்ல ஓட்டு தான் போட்டாங்களா? இது என்னன்னு கூட புரிஞ்சுக்க தெரியாத மாதிரி எல்லாரும் பேசுறானுங்க. அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுமாமா, எல்லாரும் வந்து இது வந்து நாட்டுக்கு சாபமாமா, இது வந்து வெரி என்னது ரசிகர் மனப்பான்மைன்னு இது பண்றதுனால நம்மளது எல்லாமே டவுன் ஆகுமா. இத்தனை நாளா லேடிஸ் இது டார்கெட் பண்ணாங்க, இப்போ ஓட்டு போட்ட ஒருத்தரையும் திட்டுறானுங்க. கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா தண்ணி தொட்டியை வந்து ஒரு கவுன்சிலர் வந்து எங்களுக்கு ஓட்டு போடலன்னு போட்டு அடிச்சு நொறுக்கியிருக்கானுங்க. டாக்ஸ் நம்ம கட்டி நம்ம காசுல பண்ணிட்டு அதை இவனுங்க யாருங்க உடைச்சுட்டு இருக்கு? எல்லாரும் அப்படியே என்னமோ பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னமோ ஒவ்வொரு இது பாத்தீங்கன்னாலும் தெரியும், வந்து இப்படி ஒரு சாபக்கேடாயிடுச்சு அப்படின்றாங்க இப்படின்றாங்க. எல்லாரும் யோசிச்சுதான், எல்லாரும் படிச்சவங்கதான், எல்லாருக்கும் தெரியும் தற்கொலைங்க இவனுங்கதான், நம்மள சொல்ல வேண்டியது. அந்த சேகுவார் அவன் வந்து அவன் அந்த குறுந்தாடி அவன் போட்டிருந்தான், அதெல்லாம் நீங்க கேட்டீங்களான்னு கூட தெரியல. காலையிலேயே நம்ம விஜய் தளபதி வந்து எல்லாத்தையும் ஓட் போட சொல்லிட்டாங்க. எதுக்குன்னா கவுண்ட் பண்ணா, நான் அதை கவுண்ட் பண்ணா முதல்ல லீடுலயே வருவாங்களா? அதுக்கு டேய் அந்த மிஷின நம்பர் மட்டும்தான்டா இது கூட தெரியல, அவனுங்க நம்மள தற்கொலைங்க வேண்டியது. அப்படிதான் இதெல்லாம் இப்ப குழந்தைங்களுக்கு வேற இப்ப இன்னைக்குதான் ஏதோ ஒண்ணு தளபதி மேல கேஸ் போட்டிருக்காங்க. குழந்தைகள் அமைப்பு நல அமைப்பு இது ஒண்ணு ஒரு ஒரு அந்த லேடிஸ் வருவாங்கல்ல மங்க, அது மாதிரி இப்படி ஒரு இது இருக்கிறதே இத்தனை நாளா தெரியாதே. இல்ல அது இத்தனை நாளா எங்க போனாங்க? குழந்தைங்களுக்கு பிரச்சனை வர்றப்ப இத்தனை நாளா எங்க போனாங்க? திமுக நிர்வாகி வந்து 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணும்போது கொலை பண்ணும்போதெல்லாம் அப்பெல்லாம் இல்ல யாரும் இவங்களே இருந்தாங்களான்னு இதுக்கு தெரியல. முன்னாடியும் இதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு எவ்வளவோ நடந்திருக்கு, அப்பெல்லாம் எங்க போனாங்க? அதே போல விசிகால இருந்து ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அவனுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு குழந்தைங்க கிட்ட. குழந்தைங்க கேட்டாலும் அவங்க போடுறதுக்கு ரெடியா. வேற ஏதாவது சொல்லினா கூட எனக்கு தெரியாது, மன உளைச்சல்லாம் சொன்னானுங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. இல்ல அது அவங்க வந்து இப்போ அம்மா இல்ல, ஏடிஎம்கேல அம்மா இல்ல,
இவனுங்க ஊழல், அராஜகம், ட்ரக்ஸ், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கனிம வள கொள்ளை, இத்தனை இருக்கு டிஎம்கே மேல குற்றச்சாட்டு. அப்ப மக்கள் வெறுக்கதானே செய்வாங்க, வேற மாற்று இது போகதானே செய்வாங்க. 10 பேர்ல 7 பேருக்கு பிடிக்குதுன்னா நாங்க தற்குறியாம். அந்த டிஎம் கிட்ட சோறு வாங்கி தின்ற இந்த அவங்க எல்லாம் வந்து இன்டெலெக்சுவல்ஸ் தான். இல்ல என்ன அதான் ஒரு இது? இல்ல இவனுங்க அறிவார்ந்த சமூகமா இருக்கட்டும். ஆனா நீங்க கூப்பிளே உட்காந்து அறிவார்ந்த சமூகமா இருங்க. அப்புறம் வீட்டுக்குலாம் வர இன்னொருத்தன் வேற ஆசைப்படாது. போட்டிருக்கான். இன்னொருத்தன் போட்டிருக்கான். உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து விஜய்க்கு கொடுத்ததுனால ஆதவ அர்ஜுனா மேல கடுப்பாயி திட்டான். உளவுத்துறை ரிப்போர்ட் ஏன்டா எங்களுக்கு கொடுக்குறீங்க? நம்ம தான் சிஎம்ங்கிறாங்க. தளபதிக்கு எதுக்குடா? நம்ம தான் சிஎம்ங்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல.